சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்ட். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25% 30% எல்லாம் அப்ரிஷியேட் ஆகாது. இட்ஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட். மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா லேண்ட்ல வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. ஸோ மிடில் கிளாஸா இருக்கிறவங்க லிக்விடிட்டி கொஞ்சம் அவங்களுக்கு நினைச்சப்போ பணம் வர மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி லேண்ட் கரெக்டா இருக்கும்? ஆவரேஜான ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட 50 to 60 lakhs இருக்கு. அதான் அதே அபார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தீங்கன்னா 10,000 15,000 இல்லை 20,000 மேக்ஸிமம் இருக்கும். பட் நீங்கள் அந்த 60 lakhs அபார்ட்மெண்ட் ஓன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இஎம்ஐ 40,000 45,000 இல்லை 50,000 இருக்கும். நெக்ஸ்ட் 20 years வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஆவரேஜா 50,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால சென்னையில வீடு வாங்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ ஒரு தங்கம் வாங்கினா கூட கடையில் போய் ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஆனால் ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் எப்படி சூஸ் பண்ணணும், அதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமாகவே இருக்கும். ஸோ நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக கவனிக்கணும்? மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பாலிசி மாதிரி சொல்லிடுறேன் பாருங்கள். நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, எந்த வகைரா, குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம்ல. சேம் அதே சொத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சொத்தோட பேரண்ட் டாக்குமெண்ட், அவங்களுக்கு அந்த பேரண்ட் அந்த சொத்தோட மூலப்பத்திரம், தாய் பத்திரம் அப்படின்வாங்க, அது பாருங்கள். அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது பாருங்கள். அதை தாண்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஈஸின்னு ஒன்று இருக்கும், இன்கம் ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட். அதில் லாஸ்ட் ஒரு 40 years டாக்குமெண்ட் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி எடுத்து பாருங்கள். அதை தாண்டி அப்ரூவ்டு இருக்கா, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க. லேண்டுன்றது சில பேர் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம், அதை தாண்டி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம். இப்போ மெஜாரிட்டி ரெசிடென்ஷியல் பர்பஸ் என்னும்போது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தாலே போதும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தங்கம்னா ஷேராக ஒரு 9% 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு தெரியுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து அப் டு 15% வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லேண்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஷேராக சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது மேம். ஏன்னா லேண்ட் வந்து இப்போ புதுசாக இருக்கிற லேண்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லேஅவுட்டாக போட்டது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஆவரேஜாக என்னை பொறுத்தளவு 25 to 30% இருக்கும் அப்ரிஷியேட் ஆகுது. நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இப்போ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் நான் டெவலப்பிங் ஏரியாவில் தான் தொடுவேன். இங்கே டெவலப்ட் ஏரியா, டெவலப்பிங் ஏரியா, அண்டர் டெவலப்ட் ஏரியான்னு 3ஆக பிரிச்சுக்கணும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணும்போது. எந்தெந்த ஏரியாவில் அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல 25 to 30% வந்து டெவலப்பிங் ஏரியாவில். இப்போ உதாரணம் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்ட். இந்த ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 25% 30% எல்லாம் அப்ரிஷியேட் ஆகாது. இட்ஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட். உங்களுக்கு 1% 2% தான் அப்ரிஷியேட் ஆகும். வேறாஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ரெண்டல் இன்கம் இருக்கும். சேச்சுரேட்டட் மார்க்கெட்டில் ரெண்டல் இன்கம் இருக்கும். இதே வந்து நீங்கள் டெவலப்பிங் ஏரியாவில் போனீங்கன்னா தாம்பரம் தாண்டி பெருங்குளத்தூர் தாண்டி அப்படியே போனீங்கன்னா போரூர் பூந்தமல்லி இந்த சைட்லலாம் போனீங்கன்னா இதெல்லாம் டெவலப்பிங் ஏரியா. இங்கே நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணீங்க, செங்கல்பட்டு சைடில் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 25 to 30% அப்ரிஷியேட் இருக்கும். பட் அது கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்காது. அதுவும் ஒரு பீரியடில் சேச்சுரேட்டட் மார்க்கெட் ஆகும். இப்போ உதாரணம் நான் திருவண்ணாமலையில் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் எடுத்திங்கன்னா 2,000 2,500 அவ்வளோதான். அதுதான் சேச்சுரேட்டட் மார்க்கெட் அங்கே. அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. ஸ்லோவாக 1% 2% தான் இருக்கும். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ திருவண்ணாமலை பற்றி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இருக்கிறதுலே எந்த பிளேஸில் ரொம்ப கம்மியான இடத்துல விலையில் லேண்ட் வாங்கலாம்? சென்னையில் வந்து நம்ம பார்க்குறது வந்து சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தான்மா பார்க்குறோம். இங்கே என்னென்னா நீங்கள் தாம்பரம் சைடு போங்க, அந்த பக்கம் அம்பத்தூர் ஊட்டி அந்த சைடில் நீங்கள் போங்க. அதாவது சென்னைன்றதை தாண்டி காஞ்சிபுரம் மாவட்டமும் கொஞ்சம் டச் ஆகும். சென்னைன்னுறாங்க. செங்கல்பட்டு மாவட்டமும் டச் ஆகிடும். தாம்பரம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான், அது சென்னைன்னுறாங்க. அந்த மாதிரி அட்ஜசென்ட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸோட தாலுக்ஸ் அட்டாச் டு சென்னை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெவலப் ஆகும். தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி மற்ற எந்த இடங்கள்லாம் அதிகமான அளவில் லேண்ட் விற்கிறாங்க? ரேட்ஸ் கேட்குறீங்களா? ரேட் கோயம்புத்தூர். அதாவது இப்படி பிரிச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கும், ஓகே, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து திருச்சி, அதுக்கப்புறமா மதுரை. இந்த 4 சிட்டிஸில் காஸ்ட் அதிகம். இப்போ லேண்ட் வந்து நிறைய பேருக்கு வீடு கட்டணுங்கிறதுக்காக தான் முக்கால்வாசி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம லேண்ட் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதுவும் டெவலப்பிங் ஏரியாவில் தான் வாங்கணும். மிடில் கிளாஸை பொறுத்தளவு எங்கள் மிடில் கிளாஸை பேஸ் பண்ணி தான் நான் பேச வந்திருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது டெவலப்பிங் ஏரியாவில் வாங்குங்கன்றேன். நீங்கள் பிளாட் வாங்கி போட்டுருங்க. ஒரு 10 years 20 years கழிச்சு அது அப்ரிஷியேஷன் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, உங்கள் சொந்த ஊர் வந்து இப்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனமில் தாலுக்காவில் இருக்கீங்க. திண்டிவனமில் சிப்காட் இருக்குது. இன்றைக்கி அங்கே ஒரு 3 lakhs 4 lakhs 5 lakhs 10 lakhs இருக்கும். உங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். 3 lakhs இருக்கா, கொஞ்சம் ஒரு 10 kilometers சிப்காட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க.
அது வந்து உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் கழிச்சதுமே அது ஈஸியா வேற மாதிரி குரோத் ஆயிருக்கும். உங்க உங்க பசங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா குரோத் ஆயிருக்கும். நீங்க மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா லேண்ட்ல வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. ஸோ மிடில் கிளாஸா இருக்கிறவங்க லிக்விடிட்டி கொஞ்சம் அவங்களுக்கு நெனச்சப்போ பணம் வர மாரி இருந்தா, பெட்டரா இருக்கிற மாரியான இன்வெஸ்ட்மென்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி லேண்ட் கரெக்ட்டா இருக்கும்? லேண்ட் வந்து மிடில் கிளாஸுக்கு இப்ப நீங்க லேண்டு, கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்மியான பட்ஜெட்ல டக்குன்னு லிக்விடேட் ஆகும். பட் லேண்ட் வந்து இம்மீடியட்டா லிக்விடேட் பண்ண முடியாது. ஆனா அது தேவைப்படுற ஒரு விஷயம். இங்க பேசிக் நீடுன்னு ஒண்ணு இருக்குங்க மேம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் பேசிக் நீட். இந்த பேசிக் நீட்ல எதுல ரொம்ப கமர்ஷியலா ரேட் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு. கோல்டு வந்து இட்ஸ் நாட் அ பேசிக் நீட். இது வந்து அ லேண்ட் வந்து பேசிக் நீடா இருக்கு. அப்ப அந்த பேசிக் நீட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். அது லிக்விடேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இட் வில் டேக் சம் டைம். 3 மந்த்ஸ் ஆகும். நீங்க விக்கணும்னா 3 மாசம், 4 மாசம், இல்ல 2 மாசம் அட்லீஸ்ட் ஆகும். நாங்க பேஷன்ஸா தான் இருந்தாகணும். அதுதான் லேண்ட். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து சேச்சுரேட் ஆயிரும். அதுக்கு மேல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் குரோத் இருக்கும்னு. நெறைய பேரு ஒரு இடத்துல லேண்ட வித்துட்டு இன்னொரு இடத்துல வாங்குற ஒரு பழக்கமும் இருக்கு. இந்த ப்ராசஸ் கரெக்ட்டா? அப்படி அவங்க எடுக்குறாங்கன்னா, எங்க வித்துட்டு எங்க வாங்கலாம்? நான் அதுதான் சேம் டெவலப்பிங் ஏரியால தான் வாங்கணும். நீங்க டெவலப்பிங் ஏரியால ஒருவேளை உங்ககிட்ட தேவையான பணம் சூப்பரா இருந்து நீங்க லோனே இல்லாம வாங்குறீங்கன்னா, எங்க வேணாலும் வாங்கலாம் சொத்து. ஏன்னா இருக்க இடம் எனக்கு தேவையான மாதிரி புடிச்சு வாங்கணும். இப்ப இந்த மிடில் கிளாஸ் வந்து ஒரு இடத்த இப்போ செங்கல்பட்டுல உதாரணம் தாம்பரத்துக்கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட இடம் வந்து ஆ ஊர்ல சொந்த ஊர்ல திண்டிவனமோ, இல்ல திருவண்ணாமலையிலயோ, இல்ல விழுப்புரம்லயோ, இல்ல கள்ளக்குறிச்சிலயோ இருக்கு. அந்த நிலத்த வித்துட்டு செங்கல்பட்டுல வாங்கலாம். டெவலப்பிங் ஏரியால வாங்கலாம். கிரவுட் புல்லிங்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு பாப்புலேஷன் இருக்கும். அந்த பாப்புலேஷன்ல எப்படி அப்ரிஷியேட் ஆகுதுன்னு ஒரு சின்ன ரஃப் ஸ்கெட்ச் இருக்கும். அதுல சென்னைக்கு அடுத்த இடம் வந்து கோயம்புத்தூர். நீங்க சென்னையில இருக்கிற இடத்த வித்துட்டு போய் திருவண்ணாமலை வாங்குறேன்னா அது முட்டாள்தனம். இப்போ இன்னொரு பக்கம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வாடகைனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்களா தான் இருப்பாங்க. வாடகைக்கு பதிலா நான் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ப்ராசஸ் கரெக்ட்டா? இல்ல. அது இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து தப்பு. ஏன்னா, நான் வாடகையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாடகை வந்து ரூ. 15,000 தான் இருக்கும். ஆனா, நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணி இஎம்ஐ கட்டுறேன்னா, அது வந்து டெஃபினட்டா 40,000 50,000 மேல தான் போகும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு சென்னையில நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஆவரேஜான ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட 50-60 லேக்ஸ் இருக்கு. அதே அபார்ட்மெண்ட்ல ரென்ட்டுக்கு இருந்தீங்கன்னா 10,000 15,000 இல்ல 20,000 மேக்ஸிமம் இருக்கும். பட் நீங்க அந்த 60 லேக்ஸ் அபார்ட்மெண்ட்ட ஓன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட இஎம்ஐ 40, 45,000 இல்ல 50,000 இருக்கும். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் டவுன்லயே நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, வாடகையிலே இருந்துட்டு போயிடலாம். பட் வேற 10 இயர்ஸ் பேக் அப்படி இல்ல சிச்சுவேஷன். 10, 15 இயர்ஸ் பேக் நான் கட்டுற வாடகை 7,000 இருக்கும். இப்போ நான் பெங்களூர்ல என்னோட ஓன் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் ஹூடி அப்படின்ற ஒரு ஏரியால ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வாங்குனேன். அப்ப நான் வாங்கும்போது இஎம்ஐ வந்து 18 லேக்ஸ் லோன் எடுத்தேன். 18 லேக்ஸ்க்கு இஎம்ஐ ₹17,000 கட்டிட்டு இருந்தேன். அந்த வீட்டோட ரெண்டல் இன்கம் ₹16,000 இருந்துச்சு. அப்ப நான் ₹1000 தான் எக்ஸ்ட்ராவா போட்டு கட்டும்போது, போடா அது பண்ணிக்கலாம். இப்போ அதே ஹூடியில போய் நான் வாங்கினேன்னா ரெண்டல் இன்கம் இஸ் ₹35,000 ₹40,000. பட் இன்னைக்கு அந்த லேண்டோட காஸ்ட் வந்து 1.5 crore. அந்த 15 இயர்ஸ்க்குள்ள லேண்டோட ரேட் ஏறி போச்சு. எல்லாமே ஏறி போச்சு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது? இப்போ வந்து அங்க அந்த அந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டெவலப்ட். அப்போ நீங்க ரெண்டல்லயே இருந்துடலாம். லேண்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கும்போது, ஒண்ணு அதுல வீடு கட்டி வாடகை வாங்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமர்ஷியல் பிசினஸ்க்காக அந்த லேண்ட குடுக்குறது. கமர்ஷியலுக்காக நம்ம ஒரு லேண்ட வாங்கலாமா? அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அது டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா. கமர்ஷியல் லேண்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம்னா, இன்னைக்கு நிறைய கமர்ஷியல் லேண்ட்ஸ் நிறைய வேஸ்டேஜா தான் இருக்கு. அத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து. இப்ப நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னு. இப்ப நான் மதுரா நகரத்துல போயிட்டு மெயின் ரோட்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னா வராது கிரவுட். அதுக்குன்னு ஒரு கிரவுட் புல்லிங் இருக்கும்ல. அத பார்த்துட்டு தான் நீங்க கமர்ஷியல்ல பண்ணணும். வேறஸ் சிட்டிக்குள்ள நீங்க பண்றீங்கன்னா கமர்ஷியல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்ப சென்னையில இப்ப இந்த ஏரியால டி நகர்ல சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டல் இன்கம் செம்ம பீக்ல இருக்கும். நீங்க ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கட்டுனீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு 1 லேக் கூட 1500 ஸ்கொயர் ஃபீட் ரெண்ட் கமர்ஷியலா குடுத்தீங்கன்னா ரூ. 1,00,000 வரைக்கும் ரெண்ட் ஈல்ட் பண்ணலாம். இப்போ சொந்த வீடு வந்து நெறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். நெறைய பேரு அவங்களோட ஊர்லேருந்து சென்னையில வந்து வேலை செய்ற கிரவுட் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறவங்க சென்னையில ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அவங்க சொந்த ஊர்ல வீடு வாங்கலாமா? அவங்க சென்னையிலனா என்ன பர்ப்பஸ்க்காக பார்க்கணும்னு பாருங்க. அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன பண்ணிடுறாங்க, மிடில் கிளாஸ் வந்து மெயினா மிடில் கிளாஸ் என்ன பண்றாங்க, தனக்காக சொந்த வீடு வாங்குறாங்களோ இல்லையோ, சொந்தக்காரங்களுக்காக வாங்கி ஆகணும்னு பார்க்குறாங்க. அப்படி பண்ணாதீங்க. சி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவாவே போயிட்டுருக்கு. ஒரு 30, 40 இயர்ஸ் பேக் முன்னாடி போய் பாருங்களேன். நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து கனவுனா வீடு வாங்குனாங்க. கனவுனா கட்டுனாங்க. இல்லையே! அன்னைக்கு பேங்க் இல்ல. அன்னைக்கு சிபில் ஸ்கோர்ன்றது ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா கார்ப்பரேட்ஸ், பேங்கிங்கு, இந்த பில்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மேக் யுவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ. ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ. இயற்கையோட படைப்புல ஒரு குருவி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா எதார்த்தமா போயிட்டு தான் வேலைய செஞ்சுட்டு அப்படியே வந்து ஒரு வாரத்துல அப்படியே கூடு கட்டி முடிச்சிரும். ஆனா மனுஷனுக்கு மட்டும் தான் இந்த ரொம்ப கமர்ஷியல் டெர்ம்ஸ் மாறுனதுக்கு அப்புறமா தான் ட்ரீம்ன்னு மாறி போச்சு. அது ட்ரீம் இல்லங்க மேம். அது எதார்த்தமான ஒரு விஷயம்.
உங்களுக்கு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது பிரகாரம் வாங்கிக்கோங்க. ஆவரேஜா 50,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால சென்னையில வீடு வாங்க முடியுமா? வாங்கவே கூடாது. ஏன்னா அந்த காஸ்டிங்க்கு கிடைக்காது. நீங்கள் 40,000 50,000 சேலரினா உங்களோட லோன் வந்து 25 lakhs தான் கிடைக்கும். 25 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கே வீடு கிடைக்கிது ஃபர்ஸ்ட்? கிடைக்காது. அப்போது ரூல்ட் அவுட். அது பண்ணாதீங்க. டெவலப்பிங் ஏரியாவில் போங்க. செங்கல்பட்டு சைடு, தாம்பரம் சைடு, அந்த சைடில் இல்லை இந்த பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் டச் ஆகிற மாதிரி, அதாவது சென்னை பார்டர்ஸ் அந்த மாதிரி டெவலப்பிங் ஏரியாவில் அம்பத்தூர் சைடு அந்த மாதிரி சைடில் போங்க. சென்னையை தாண்டி இருக்கிற மற்ற சிட்டிஸ்ல லேண்டோட அந்த வேல்யூங்கிறது எப்படி இருக்கு சார்? எல்லா ஊர்லேயுமே தம்பு ரூலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு 20 to 25% அப்ரிஷியேட் ஆகும். லேண்டை பொறுத்தளவு நம்ம இயற்கை சார்ந்து நம்ம உடம்பு நம்ம குழந்தையா பிறக்கும்போது நம்ம எப்படி ஒரு பிறந்த குழந்தை ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இதை ஒன்ஸ் 18 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தை 18 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறமா ஹைட் வளராது. அதே மாதிரி தான் லேண்டு. ஃப்ரெஷ்ஷான லே அவுட் போட்டுட்டு அதை நீங்கள் சேல் பண்ணி ஒரு 5 பேர் 10 பேர் கை மாற்றி அது ஒரு 10 years 12 years ஆகிட்டோன்னா அதுவும் சேச்சுரேட்டட் மார்க்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வளர்ச்சி இருக்காது. இதுதான் லேண்டோட புரிதல். எல்லா லேண்டுமே அப்ரிஷியேட் ஆகணும் ஆகாது. இப்போ ரியல் எஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு லேண்டை வாங்கி வீடு கட்டி வாடகை விடுறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமா? இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங் மாதிரி கட்டி பிஸ்னஸ்க்காக விடுறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமா? கமர்ஷியல்ஸ்க்காக ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அதுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இருக்கும். கமர்ஷியலுக்கு வந்து அதுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரெண்டல் வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸாகவே எடுத்துக்கலாம். கமர்ஷியல் பீப்புள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிற ஆட்கள், எங்களுக்கு கமர்ஷியல் நாங்கள் அது பார்த்துப்போம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கிளைண்ட்டை பிடிக்கிறது, அந்த ஆஃபீஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு. பட் ஒரு காமன் மேன் வந்து கொஞ்சம் காசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமர்ஷியல் அவுட்லெட்டுக்கு போகும்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரொம்ப இடிக்கும். அதுக்கு கட்ட வேண்டியது. இதே மாதிரி நான் ஒரு லேண்ட் வாங்குறேன்னா அதுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்கும் சார் லேண்ட் வாங்கும்போது? இல்லை, லேண்டு வாங்கும்போது ஒன்றும் இருக்காது. ஒரு சின்ன இதுக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக பட்டான் மாறினதுமே மாநகராட்சிக்குள்ளே வந்துச்சுன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக டேக்ஸஸ் இருக்கும். பட் கமர்ஷியல் டேக்ஸ் வில் பி ஹை. கமர்ஷியல் கரண்ட் இஸ் ஆல்சோ ஹை. ஸோ ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக தான் இருக்கும். மாநகராட்சியாக வந்துச்சுன்னா டிபெண்டிங் அப்போ அந்த ஏரியா, எந்த ஏரியா, அதுக்கு எப்படி கைட்லைன் வேல்யூ இருக்குது, அந்த கைட்லைன் வேல்யூ மேலே ஒரு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அது நம்ம டப்புன்னு அப்படியே சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.